வணக்கம், நான் டாக்டர் நித்யா, பீடியாட்ரிஷியன். வெல்கம் டு மை சேனல். ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் சக்கரை தண்ணி, தேன் இதெல்லாம் கொடுக்குற பழக்கம் இன்னும் நிறைய ஊர்ல இருந்துட்டு தான் இருக்கு. பட் இது கொடுக்கறது நல்லதா கெட்டதா அப்படின்ற கிளாரிட்டி இன்னும் நிறைய பேர்கிட்ட இல்ல. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறேன். குழந்தை பிறந்த உடனேயும் ஏன் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்றோம்? குழந்தை பிறக்கிறப்போ எந்த எதிர்ப்பு சக்தியுமே இருக்காது. அந்த குழந்தைக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி முழுவதுமா அம்மாவோட தாய்ப்பால்ல மட்டும்தான் இருக்கு. இது தவிர குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் தேவையான புரத சத்து, மாவு சத்து, கொழுப்பு சத்து இது எல்லாமே குழந்தைக்கு எந்தெந்த விகிதத்துல தேவையோ அதே விகிதத்துல அம்மாவோட தாய்ப்பால்ல இருக்கும். பட் நம்ம பிறந்த உடனே தாய்ப்பாலை கொடுக்காம குழந்தைக்கு இந்த மாதிரி சக்கரை தண்ணியோ தேனோ கொடுக்கறப்போ என்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, சக்கரை தண்ணி கொடுக்கறப்போ அதுல நம்ம கலக்கிற தண்ணியில இருக்கிற பாக்டீரியா, அந்த கிருமிகள் குழந்தைக்கு நோய் உண்டாக்கலாம். அதே மாதிரி அந்த சர்க்கரையும் குழந்தைக்கு அவ்வளோ அதிகமான சுகர் லோடு குழந்தைக்கு கொடுக்க கூடாது. அண்ட் அகைன் தேன் கொடுக்கறப்போ பொட்டுலிசம் அப்படின்ற ஒரு வகையான நோய் வர்றதுக்கு குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வயிறு வீக்கம், குழந்தைகளுக்கு தசை தளர்ச்சி இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த காரணங்களாலதான் குழந்தை பிறந்த உடனே நிச்சயமா தாய்ப்பால் தவிர வேற எந்த ஒரு இந்த சக்கரை தண்ணி, தேன் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் குழந்தைக்கு கண்டிப்பா கொடுத்துடவே கூடாது. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதே போல இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.